செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடைபெறுகிறது. வசதி வாய்ப்பின்றி உடல் நலிவுற்ற யானைகளுக்கு யானைப்பாகன்கள் சத்துணவு கொடுத்து வருகிறார்கள். முதுமலையில் நடைபெறும் முகாமில் கலந்து கொள்வதற்காக ஊட்டி, கூடலூர், பொள்ளாச்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து வந்துள்ள யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் இன்று காலை தொடங்கியது. இதில் 37 யானைகள் பங்கேற்றுள்ளன. முகாமுக்கு வந்துள்ள யானை ஒன்று மவுத்தார்கன் வாசித்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நீலகிரி மாவட்டம் முதுமலையில் கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு ஏற்படுத்துவதற்கான முகாம் இன்று காலை தொடங்கியது. முகாமில் திருச்செந்தூர் கோவிலைச் சேர்ந்த ஆண் யானை குமரம் உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள கோவில்களிலிருந்து 37 யானைகள் அணிவகுத்து கலந்து கொண்டன. விழாவில் யானை ஒன்று மவுத்தார்கன் வாசித்து இசை மீட்டியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து 48 நாட்கள் நடைபெறும் இந்த புத்துணர்வு முகாமில் யானைகளுக்கு மருத்துவ சிகிச்சை, ஓய்வு, சத்தான உணவு உட்பட அனைத்து உணவுப் பொருட்களும் வழங்கப்படுகிறது. யானை ஒன்றுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவிடப்படுவதை யானை பாகன்கள் அப்பாவித்தனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் அர்ச்சனா பட்நாயக் முன்னிலையில் வனத்துறை அதிகாரிகள் துவக்க விழாவில் கலந்து கொண்டனர். பொள்ளாச்சி அருகே உள்ள டாப் ஸ்லிப் பகுதியில் கும்கி யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் இன்று தொடங்கியது. இதில் டாப் ஸ்லிப், உலாந்தி, கோழிக்கருத்தி ஆகிய பகுதிகளில் உள்ள 21 கும்கி யானைகள் முகாமுக்கு கொண்டு வரப்பட்டு அவற்றின் உடல்நிலை பரிசோதிக்கப்படுகிறது. யானைகளுக்கு அரிசி, கொள்ளு, பாசிப்பயிறு, வெல்லம், அஷ்டசூரணம் மற்றும் வைட்டமின் சத்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டன. புத்துணர்வு முகாம் முடிவடைந்ததும் யானைகளின் எடை சரிபார்க்கப்படும் என்று ஆனைமலை புலிகள் காப்பக கள இயக்குநர் வரதராஜி தெரிவித்தார். பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில் வாக்குமூலத்தை தமிழில் பதிவு செய்ய கோரிய சசிகலாவின் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. முதலமைச்சர் ஜெயலலிதா மற்றும் சசிகலா உள்ளிட்டோர் மீது பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கு நடைபெற்று வருகிறது. தற்போது சசிகலாவிடம் தனி நீதிமன்றம் விசாரணை நடத்தி வரும் நிலையில் தனது வாக்குமூலத்தை தமிழில் பதிவு செய்ய வேண்டும் என்று சசிகலா பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கர்நாடக நீதிமன்றத்தில் ஆங்கிலம் மற்றும் கன்னடம் மட்டுமே வழக்கு மொழியாக இருப்பதால் தமிழில் வாக்குமூலம் பெற முடியாது என்று கூறி சசிகலாவின் மனுவை நீதிபதி மல்லிகார்ஜுனையா தள்ளுபடி செய்தார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி கம்பம் பகுதியில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் 10வது நாளாக கேரள எல்லைக்கு டிராக்டர்கள் மூலம் பேரணியாக சென்றனர். கேரள பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான தமிழக மக்கள் அங்கிருந்து இரவோடு இரவாக தமிழகத்திற்கு நடந்து வந்து கொண்டுள்ளனர். சின்ன ஒவுலாபுரம், சின்னமனூர், கோகிலாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து இன்று 5000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் டிராக்டர்களின் மூலம் கேரள எல்லையை நோக்கி பேரணியாக சென்றனர். கேரள அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பியவாறு சென்ற பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள முதல்வர் உம்மன் சாண்டியின் உருவ பொம்மை எரித்து போராட்டம் நடத்தினார்கள். கம்பத்தில் இன்றும் பேருந்துகள் ஓடவில்லை. கேரள மாநிலத்தில் இடுக்கி, நெடுங்கண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கேரளக்காரர்கள் தமிழர்களை தாக்கியதை அடுத்து தமிழக மக்கள் அங்குள்ள வீடுகள், தோட்டம் உள்ளிட்ட சொத்துக்களை விட்டுவிட்டு இரவோடு இரவாக காட்டுப்பாதை வழியாக தமிழகத்திற்கு திரும்பி வந்த வண்ணம் உள்ளனர். கேரளாவிலிருந்து திரும்பி வந்துள்ள தமிழ் மக்கள் உறவினர் வீடுகளிலும் போடி வட்டாட்சியர் அலுவலகத்திலும் தஞ்சம் அடைந்துள்ளனர். இதனால் இந்த பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நீடித்து வருகிறது. கோர்ட்டு தீர்ப்பு நம்ம தமிழ்நாடு பக்கம் சாதகமானதுனால நேற்று சாயந்தரம் 6 மணிலேருந்து மலையாளத்துக்காரவங்க, போலீஸ்காரவங்க எல்லாருமே மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு தமிழ்காரவங்கள எங்கள் உடுமஞ்சோலைன்னு ஒரு ஏரியா வீட்டுக்கிட்ட வந்து வீட்டுக்கு எங்கள் வீடு வந்து ரோட்டு பக்கத்தில் வண்டியை நிப்பாட்டிட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு அக்கறமாக வைகிறாங்க. இதுக்கு வெளியில் யாராவது கேட்டு வந்தாங்கன்னா அவங்கள போட்டு அடிக்கிறாங்க, அடித்து கொள்றாங்க. பொன்னேரி அருகே மீன் பண்ணைகளை அகற்றக் கோரி உதவி கலெக்டர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டு புகார் மனு கொடுத்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள பெரிய கரும்பு, அகரம், பூங்குளம், சேகன்யம், சேலியம்போடு ஆகியவை உள்ளிட்ட 20 கிராமங்களில் மீன் வளர்ப்பு பண்ணைகள் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக அந்த கிராமங்களில் உள்ள குடிநீர் உப்பு நீராக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து அந்த கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று பொன்னேரிக்கு திரண்டு வந்து அங்குள்ள உதவி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு RTOவிடம் புகார் மனு கொடுத்தனர். அப்போது அவர்கள் மீன் பண்ணைகளில் உள்ள உவர் நீரால் 10,000 ஏக்கருக்கு மேற்பட்ட விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் குடிநீர் உப்பு நீராக மாறுவதாகவும் அந்த புகாரில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். வந்தவாசி அருகே நடந்த சாலை விபத்தின் எதிரொலியாக போலீசார் அந்த பகுதியில் வாகன சோதனை மேற்கொண்டதில் 4 மினி டெம்போ வேனும் 1 லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகேயுள்ள ஏந்தல் பகுதியில் நேற்றிரவு மினி டெம்போ வேனும் கரும்பு லோடு லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 5 பேர் பலியாகியுள்ளனர்.
மேலும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதன் காரணமாக வந்தவாசி பஸ் நிலையம் மற்றும் கோட்டை மூலை பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த 4 மினி டெம்போ வேனும் ஒரு லாரியும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதேபோல் ஆரணி, செய்யாறு ஆகிய பகுதிகளிலும் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டு 20க்கும் மேற்பட்ட மினி டெம்போ வேன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். வேலூர் அருகே 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வேலூரை அடுத்த அன்பூண்டி என்ற கிராமத்தில் 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பொன்னியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. பிள்ளையார், முருகர், நவகிரகம் ஆகிய சுவாமி சிலைகள் அங்கு உள்ளன. இந்த ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு கோவில் கலசங்களுக்கு யாக பூஜை செய்யப்பட்டது. பின்னர் கங்கை, யமுனை நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் கலசங்கள் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 200 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றதால் அதனை சுற்றியுள்ள 25க்கும் மேற்பட்ட கிராமங்களிலிருந்து ஏராளமான பொதுமக்களும் பக்தர்களும் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர், சேலம், கோவை மற்றும் ஈரோடு பகுதிகளில் உள்ள கோவில்களில் 5 கிலோ தங்க நகைகளை திருடிய நபரை போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பகுதியில் உள்ள கோவில்களில் அடிக்கடி நகைகள் கொள்ளை போனதை அடுத்து மொடக்குறிச்சி போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் இருசக்கர வாகனத்தில் சிறுமியுடன் வந்த வாலிபரை போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர் காஞ்சிபுரத்தை சேர்ந்த முரளிதரன் என்பதும் அவருடைய மகள் ஃபாத்திமா என்பதும் தெரியவந்தது. இவர்கள் வேலூர், சேலம், கோவை மற்றும் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கண்காணிப்பற்ற அம்மன் கோவில்களில் நுழைந்து சுவாமியின் தாலி மற்றும் தங்க நகைகளை திருடியதாகவும் இதுவரை 120 கோவில்களில் 5 கிலோ தங்க நகைகளை திருடியதாகவும் ஒத்துக்கொண்டனர். அவர்களிடமிருந்து 250 கிராம் தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் முரளிதரனையும் அவருடைய மகள் ஃபாத்திமாவையும் கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். சாலையோரத்தில் உள்ள கண்காணிப்பில்லாத அம்மன் கோயில்களில் கிட்டத்தட்ட 4.5 கிலோ அளவுக்கு தங்கத்தை திருடி சென்றிருக்கிறார். ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அம்மன் கோயில்களில் நடந்த திருட்டுகளில் சம்பந்தப்பட்ட நகைகள் 1/4 கிலோ நாங்கள் ரிகவரி பண்ணியிருக்கோம். ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது கால் விரல் நுனியில் சாகசம் புரியும் ஒரு பெண்ணை பற்றி. கால் விரல் நுனியில் தரையில் நடனம் ஆடுவதே அபூர்வம். ஆனால் ஒரு ஆணின் தோல் மீது கால் விரல் நுனியில் நின்று நடனம் நிகழ்த்துகிறாள் அந்த பெண். மேலும் கம்பி மீது தனது கால் நுனியில் இலகுவாக நடந்து வித்தை செய்கிறார். ஆச்சரியமான காட்சி இது. கிறிஸ்துமஸ் மரம் அமைப்பதில் புதுமை. வெட்டப்படும் மரங்களுக்கு பதில் 8 லட்சம் மரங்கள் நடும் மெக்சிகோ மக்கள். விவரம் இடைவேளைக்கு பிறகு.